அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர சகோதரிகளே, இன்று நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கிறேன். இதை முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை தவற விட்டால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகள். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல இருக்கிறேன். அது என்னன்னு கேட்டால், அல்லாஹுவின் வாக்குறுதிகள். வாக்குறுதினா என்னன்னு தெரியுமில்ல? ஒன்று நாம் இதை தர்றேன், இதை செய்கிறேன், வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? சொல்லிட்டு அதை நிறைவேற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், நிறைவேற்றாதவர்களும் இருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ இதில் பல பேர் நிறைவேற்றக்கூடிய எண்ணமே இல்லாமல் என்ன செய்வாங்க? அந்த வாக்குறுதியை கொடுப்பாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்ற மாட்டாங்க. இன்னும் சிலர் இருப்பாங்க, அந்த எதை வாக்குறுதியாக கொடுக்குறா அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உளமாற மனதார உறுதி பூண்டு தான் அதை வாக்குறுதியை கொடுப்பாங்க. ஆனாலும் அவங்களாலும் கூட பல சந்தர்ப்பங்களில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். புரியுதா? ஒன்று ஏதாவது ஒரு சூழ்நிலை, அல்லது இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தவர் இறந்துருவார், அல்லது இவரிடத்தில் வாக்குறுதி பெற்றவர் இறந்துருவார். இப்படி பல காரணங்கள் இருக்கு. மனிதர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை உருவாகும். சரிங்களா? அதாவது நிறைவேற்றுவேன் என்ற உறுதியோடு வாக்குறுதி கொடுப்பவர்களுக்கு அந்த நிலைமை. ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஏன்னா அல்லாஹ் இறப்பவன் அல்ல, அல்லாஹ் மறப்பவன் அல்ல. புரியுதுங்களா? அல்லாஹ் வாக்குறுதி மீறுபவன் அல்ல. சரிங்களா? மனிதன் மறந்துடலாம், ஆனால் அல்லாஹ் மறக்க மாட்டான். சரிங்களா? அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல என்ன செய்யறான்? இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறுபவன் அல்ல அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கோனோ நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். அல்லாஹ் எதை நிபந்தனையாக விதித்தானோ அதை நாம நிறைவேற்ற வேண்டும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வா, நான் உனக்கு 1 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தாருன்னா, மறுநாள் 10 மணிக்கு நாம அங்கே போகணும். சரிங்களா? 10 நாள் சென்று போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்யலை. இல்லை, அது மாதிரி தான் நிறைய வாக்குறுதிகள். அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை நாம் செஞ்சோம்னா அதை அவங்க நிறைவேற்றி தரணும், கட்டாய கடமை. அது மாதிரி தான் அல்லாஹ் தஆலா விதிக்கக்கூடிய நிபந்தனையை நாம் செய்தோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் அவன் வாக்குறுதியை நிறைவேற்றுவான். நமக்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு நான் நிறைய தர்றேங்கிறான். எப்போ தர்றேங்கிறான்? அதை தெரிஞ்சு நாம் செஞ்சோம்னா அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவான். உங்களுடைய நோயை நான் சுகமாக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்போ? அவன் சொல்கிறத செய்யணும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் நாம் செஞ்சோம்னா நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவான். சரிங்களா? அல்லாஹு தஆலா அவன் வாக்குறுதி மீறக்கூடியவன் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள் சொல்றான், வாதல்லாஹுல் மூமினீன வாதல் ஹக். அல்லாஹ் மூமின்களுக்கு சத்தியமான உண்மையான வாக்குறுதியை வழங்கி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். அவன் சொல்றது போக ஷைத்தானை என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது உறுதியாக சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சத்தியமான வாக்குறுதியை வாக்களித்தான். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? நான் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதி வழங்கினேன், அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நீங்கள் புறக்கணித்தீர்கள். கியாமத்து நாள்ல என்ன செய்வான்? ஷைத்தான் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? வாதக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான். வாதல் ஹக், சத்தியமான உண்மையான ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி வழங்கினான். வாத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன். அஹ்லஃப்துக்கும், நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு ஏன் பின்னாடி வந்தீங்க? நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க வந்தீங்க, அவ்வளவுதான். நீங்க எனக்கு இணை வைத்தீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவோம். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான்னு ஷைத்தானே சொல்லுவோம். அப்ப நாம நம்பணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நாம நம்பி இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு சுய பரிசோதனை தான் இந்த பயான். சரிங்களா? இப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது நம்ம கேட்டோம்னா சில வாக்குறுதிகள்லாம் சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஷைத்தான் அப்படிதான் கொண்டு வருவான். ஆனா நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்தால் அது எந்த சூழ்நிலையும் அல்லாஹ்வால் நிறைவேற்ற முடியும். சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லப்போனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம்,
கேட்டிருக்கோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அம்மாவை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஃபஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஹி ஃபஇதா கிஃப்தி ஃபஅல்கீஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி வலா தஹ்ஸனி இன்னா ராத்தூஹு இலைக்கி வஜாயிலூஹு மினல் முர்சலீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? ஃபிரௌனுடைய ஆட்சி காலம், ஆண் குழந்தைகள் பிறந்தா என்ன செய்றான்? கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செய்றாங்க? பிறக்கிறாங்க அவங்க தாய்க்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு சொல்றான், அதாவது ஃபௌஹைனா நாம் வஹி அறிவித்தோம் அப்படின்னு சொல்றான். இந்த வஹி அப்படிங்கிறது நபிமார்களுக்கு நேரடியான வஹி, நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு, அதாவது தேனீக்கு கூட நான் வஹி அறிவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அது ஒரு உணர்வு ஏற்படுத்துறது, அல்லது ஜிப்ரீல் மூலமாக சில கட்டளைகளை பல மாதிரி இருக்கு வச்சுங்களேன். ஏதோ ஒரு வகையில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாக்குறுதி வழங்குகிறான். என்னன்னா, நீங்க உங்களுடைய குழந்தைக்கு பால் கொடுங்க, பால் கொடுத்து வளருங்க, பிரச்சனை இல்லை. ஒரு கால் நீங்கள் பயந்தீர்களே ஆனால், அச்சம் கொண்டீர்களே, அவன் கொன்றுவான் நம்ம பிள்ளைன்னு அச்சப்பட்டீங்கன்னா, நீங்க என்ன அதை தூக்கி ஆத்துல விட்டுருங்க, ஆத்துல நீங்க விட்டுருங்க, நான் அதை உங்களிடத்திலேயே திருப்பி கொண்டு வந்து தருகிறேன், நான் திருப்பி கொண்டு வந்து தருகிறேன், மேலும் அவர் ரசூல்மார்களிலிருந்து ஒருவராக நான் ஆக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். யாருக்கு? மூசாவுடைய தாய்க்கு. அவங்க என்ன செய்யறாங்க? அந்த வாக்குறுதியை நம்புகிறார்கள். நம்பி தாம் பெற்ற பிள்ளைய ஆத்துல தூக்கி என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. அவர் கூடையில வச்சு. அது நமக்கே நம்பிக்கை வருமா? ஆத்துல தூக்கி போட்டா எங்க போய் எப்படி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். அந்த தாய்க்கு அந்த பதற்றம் இல்லை. ஏன்னா வாக்குறுதி அளித்தவன் அல்லாஹ் அப்படிங்கிறதுனால நம்பி என்ன செய்யறாங்க? ஆத்துல விட்டுறாங்க. அந்த குழந்தை என்ன செய்யுது? கடைசியில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், ஃபிரௌனுடைய கைக்கே போய் அவனுடைய வீட்டிலேயே போய் சேர்ந்துருது இந்த குழந்தை. பிறகு என்ன செய்றாங்க? அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்ல, பிறந்த பச்சை குழந்தையா இல்லையா? அப்போ தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஆட்களை தேடுகிறார்கள், அறிவிப்பு செய்கிறாங்க. அப்பதான் என்ன, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி அந்த பக்கமாக போனாங்க, நான் உங்களுக்கு ஒருத்தவங்களை கொண்டு வரேன், அவங்க பால் கொடுப்பாங்கன்னு சொல்லி இவங்களை கொண்டு போய் விடுறாங்க. அப்போ இவங்கள்ட்ட யார்ட்டையும் பால் குடிக்காத அந்த குழந்தை இவங்கள்ட்ட பால் குடிக்குது. உடனே சரி நீங்களே வச்சு பால் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒப்படைச்சிடுறாங்க. கடைசியில் அவங்க வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் அல்லாஹ் ஒன்றை வாக்குறுதி அளித்தால் அதை நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் நமக்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா மாறு செய்ய மாட்டான். அவன் எதை வாக்குறுதி வழங்கினானோ அதை அவன் தருவான். அப்போ அல்லாஹ் என்ன மாதிரியான வாக்குறுதி எல்லாம் வழங்குறான்னா, அதுல மிக முக்கியமானது 2 வகை. ஒன்று ஆகிரத்து சார்ந்த, ஆகிரத்துல நான் உங்களுக்கு என்னென்னலாம் தருவேன் அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த உலகத்துல நமக்கு பொறுத்த வரைக்கும் ஆகிரத்தை நம்ம மறந்தே போயிட்டோம்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அதையும் நம்பி ஆகணும், அதை பற்றி பிறகு பேசுவோம். இப்பொழுது நமக்கு முக்கியமாக நம்ம நினைக்கிறது இந்த உலகம் தானே. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா 4 மாதிரியான வாக்குறுதி வழங்குகிறான். 1, நீங்கள் நன்றி உடையவர்களாக இருந்தால் நான் இதை செய்கிறேன். 2, நீங்கள் என்னிடத்திலே துஆ செய்தால் நான் அதை நிறைவேற்றுகிறேன். சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து நீங்கள் என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடினால் நான் உங்களை தண்டிக்காமல் விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறான். இப்படி ஒரு 4 விஷயம். இன்னொன்று நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் அது இன்ன மாதிரி நான் திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்றான். அது என்னங்கிறத ஒவ்வொன்றா என்ன செய்வோம் பார்ப்போம். இதை முதல் பகுதியாக வைத்துக்கொள்ளலாம். அடுத்தடுத்த பகுதியை தவற விடாதீங்க. அதிகமான விளக்கங்கள் இருக்கு. அல்லாஹ் தன் வாக்குறுதியை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றான் அப்படின்னு மட்டும் 29 வசனங்கள், அப்படி இல்லாம நூற்றுக்கணக்கான வசனங்கள், ஆயத்துகள் இருக்கிறது. சரிங்களா? அதுல நாம இப்ப ஒன்னொன்னா சொல்லுவோம். அல்லாஹு தஆலா ஒரு வாக்குறுதி வழங்குகிறான். என்னன்னு கேட்டா, ரப்புக்கும் ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னக்கும் அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்ரால 152வது ஆயத்து. நீங்கள் எனக்கு நன்றி பாராட்டீர்களேயானால், நன்றி கூறினீர்களேயானால் நான் மேலும் மேலும் அதை அதிகமாக்குகிறேன் அப்படிங்கிறான். அதாவது அல்லாஹ் ஆல்ரெடி நமக்கு நிறைய நியமத்துகளை, அருள் கொடைகளை வழங்கி இருக்கிறான். சரிங்களா? அதை நாம அனுபவிக்கும் போது அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லணும்.
அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாள் முழுக்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு துவாவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாம நன்றி சொன்னா என்ன செய்றான், எதை கொடுத்திருக்கிறானோ அதை மேலும் அதிகமாக்குவதாக கூறுகிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்கிறான் யோசிச்சு பாருங்க. உதாரணத்திற்கு சொல்ல போனா முடி, தலைமுடி இருக்கா இல்லையா, அது நல்லா முடி செலு செலுன்னு இருக்கும் பொழுது சீவி சிங்காரிச்சு ஸ்டைல் பண்ணி அழகு பண்ணிக்கிட்டு நாம இருப்போம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த முடிக்காக அல்லாஹ்விற்கு நாம நன்றி சொல்லி இருக்கிறோமா, நினைத்து பார்த்திருக்கிறோமா? யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அழகிய முடியை தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்குமா? ஏன்னா அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலே அவனுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நாம எத்தனை தரம் நம்ம அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமோ, அல்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான், அது மென்மேலும் நமக்கு அதிகமாக ஆக்குகிறான். சரிங்களா? அப்போ இந்த முடி இருக்கா இல்லையா, முடி இருக்கும்போது நம்ம அதை என்ன செய்யறோம், ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அழகு பண்ணிக்கிட்டு சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தப்பு கிடையாது, அழகிய முறையில் நம்ம இருத்துக்க வேண்டியதான். ஆனா அதுவே நன்றி சொல்றோமானா நன்றி சொல்றது இல்லை. அதுவே முடி கொட்டி வழுக்க விழுந்துருச்சுன்னா, முடி கொட்டுச்சுன்னா அதுக்கு ஆயிரமா செலவு செய்யறோம். குறிப்பாக ஆண்கள் என்ன செய்றாங்க, இன்னைக்கெல்லாம் பசங்க கண்ணா முன்னாடி முடியை வெட்டிக்கிறாங்க. இந்த மொத்தமா எடுத்துட்டு குடுமி மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிறாங்க, பல மாதிரி வச்சுக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஆக இப்படியெல்லாம் செய்யறவங்க அந்த முடியை தந்த அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுகிறாரா? நன்றி சொல்லல. ஆனா முடி நல்லா இருக்கும்போது நன்றி சொல்லி இருந்தா அவங்களுக்கு வழுக்கையே வந்திருக்காது. ஏன்னா அல்லாஹ் மென்மேலும் அழகாக முடிகளை தருவான். என்ன, ஆனா நன்றி சொல்லாம வழுக்க விழுந்த பிறகு அதுக்கு ஆயிரமா செலவு செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. முடி இருக்கா இல்லையா, நம்ம அது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஒரு வழுக்கை விழுந்த ஒருவர், எனக்கு பழக்கமான ஒருத்தர், அவருக்கு வழுக்க விழுந்துருச்சு முன்னாடி. அதை என்ன செய்யறாரு, முடி நடுதல்னு ஒன்று இருக்குது வைத்தியம். அப்போ அங்க பெங்களூருக்கு போய் முன்னந்தலையில முடி நட்டுக்கிட்டு வராரு. அப்படி முடி நடுறதுக்கு ஒரு முடிக்கு 25 ரூபா, 1025 முடி நட்டுக்கிட்டு வராரு. அதுல 25 முடிக்கு டிஸ்கவுண்ட் வேற கொடுத்துருக்கான். 1000 முடிக்கு 25,000 வாங்கிக்கிட்டான். இதுங்க தலைமுடி முன் பக்கத்துல முடி நடுறதுக்கு. சரிங்களா? அப்போ ஒரு முடி, ஒரே ஒரு முடி 25 ரூபானா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு முடியை கொடுத்துருக்கிறான். தலையில முடியை கொடுத்துருக்கிறாங்க, புருவத்துக்கு ஏற்ற மாதிரி முடி, இமைகளுக்கு ஏற்ற மாதிரி முடி, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு ஏற்ற அழகிய முறையில் முடியை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். சரிங்களா? அதுக்கு நம்ம நன்றி சொன்னோமா? நன்றி சொல்லாத காரணத்தினால பிறகு வழுக்க விழுந்து அதுக்கு நம்ம இவ்வளவு செலவு செய்யறோம். ஒரு முடி நடுறதுக்கு 25 ரூபா. சரி, அந்த முடியை நட்டானே எங்க இருந்தாவது கொண்டு வந்தானா அப்படின்னா இல்ல, தலைக்கு பின்பக்கம் இருக்கல, அதுல அந்த தோலோட சேர்த்து என்ன செய்யறான், அப்படி ஸ்கொயரா வெட்டி எடுத்து அதுல உள்ள முடியை ஒன்னொன்னா எடுத்து என்ன செய்யறான், முன்பக்கம் நடுறான். அதாவது நம்ம முடியவை நம்ம பின்மண்டையிலிருந்து நம்ம பின்னால இருந்து எடுத்து முன்னாடி நடுறதுக்கு ஒரு முடிக்கு 25 ரூபா. அவன் ஒன்றும் கொண்டு வரதில்லை. ஆனால் நமக்கு வந்த முடி எங்கிருந்து வந்துச்சு, அல்லாஹ்வாக தந்தது. சரிங்களா? அது மாதிரி தான் கண்ணு, 2 கண்ணு தோண்டி எடுத்து நிறுத்து பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும், 50 கிராம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நம்ம பல காலம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு மகளுக்கு கல்யாணம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், காரு வாங்கணும், இப்படியெல்லாம் பல பிளான் போட்டு நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. ஒருத்தர் பணம் சேர்த்து வச்சிருக்கிறாரு, அது கேஷா வச்சிருக்கிறாரு, வீட்டில் நகையா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தன் போய் என்ன செய்யறான், உன்னோட பணம் காசெல்லாம் கொடுத்துரு, இல்லை கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வான் அவன்? இல்லப்பா, இது ரொம்ப காலம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது, ஏன்னா இந்த கண்ணு தான் எனக்கு ஃப்ரீயா வந்துச்சு, அதனால அதை தோண்டிக்க அப்படின்னு யாரா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். எந்த சிரமம் படாமல், எந்த உழைப்பும் இல்லாமல் இலவசமாக, முற்றிலும் இலவசமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த கண்ணு. ஏன் எனக்கு கண்ணை தாடா அல்லான்னு நம்ம கேட்க கூட இல்லை. அப்படி கேட்காமையே நமக்கு அல்லாஹ் இந்த கண்ணை வழங்கினா, ஆனா அதை என்ன செய்யறோம், அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக காலம் காலமாக சம்பாதி சேர்த்ததை தூக்கிட்டு போடான்றுவோம். கண்ணை விட்டு எவ்வளவு வேணாலும் காசை எடுத்துட்டு போன்றுவோம். இப்பதான் அல்லாஹ்வுடைய அருள் கொடை நமக்கு வழங்க வரும். ஆனா சாதாரணமா நம்ம நினைக்கிறது இல்லை. சரிங்களா? எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு கண்ணை கொடுத்ததற்கு, முடியை கொடுத்ததற்கு, செவியை கொடுத்ததற்கு, பேச வைத்ததற்கு, இப்படி எண்ணில் அடங்காத விஷயம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை நாம் அனுபவிக்கும் போது அல்லாஹ்விற்கு நாம நன்றி சொன்னோமையானால், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்ல கண்ணை கொடுத்த,
பார்வை இல்லாதவங்களை பார்க்கும்போது நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். முடிக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதை நம்ம அனுபவிக்கும் பொழுது, நினைவுகள் வரும் பொழுது, ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்றினான், தப்பிச்சிட்டோம்னா இப்போ அது ஞாபகம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஏதோ நடந்த நன்மைகள், நல்ல வாய்ப்புகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அதை இப்போ ஞாபகம் வந்தாலும் நம்ம அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அருள்கொடைகளுக்காக நன்றி சொல்கிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹு தாலா அதை மென்மேலும் அதிகமாக்குவதாக வாக்குறுதி வழங்குகிறான். ஒரு விஷயம், அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை மீற மாட்டான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுங்கள். அல்லாஹு தாலா நிச்சயமாக உங்களுடைய எல்லா அருட்கொடைகளையும் மென்மேலும் அதிகமாக்குவான் என்று கூறி எனது இந்த முதல் பகுதியை முடிக்கின்றேன். அடுத்த பகுதியில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒவ்வொன்றாக என்ன செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.